வெல்கம் டு அனுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இந்த வீடியோல ரீசெண்டா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன கெட் டுகெதர் இருந்துச்சு. அதுக்காக நெறைய சாட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் தான் பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு இதுல கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பானிபூரிக்கு பானி ரெடி பண்ண போறோம். இதுக்கு 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு 7, 8 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் ஜாஸ்தியாவே போட்டுக்கலாம். நம்ம இதோட நெறைய தண்ணி மிக்ஸ் பண்ண போறோம். அதனால வந்து ஒரு 7, 8 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸியில நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்க போறேன். பானி மட்டும் ஃபர்ஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா தான் நல்லாருக்கும். ஊற ஊற தான் அது நல்ல டேஸ்ட் வரும். இப்ப இத நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறோம். இத ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம வேஸ்ட் பண்ண போறதில்ல. இதுல மறுபடியும் கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்தோம்னா, நம்ம கிரீன் சட்னியும் ரெடி. இப்ப வந்து பானியில நான் தேவையான அளவு மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டேன். ஒரு 4, 5 லிட்டர் தண்ணி அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் அதுல. இதோட ஒரு லெமன் புழிஞ்சிட்டு தோலையும் உள்ளேயே போட்டுறலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பானிபூரி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர் இதெல்லாம் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் சட்னி, கொஞ்சமா புளி தண்ணி, கொஞ்சமா பிளாக் சால்ட் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுனதுக்கு அப்புறமா ஃப்ளேவர் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டா மறுபடியும் கொஞ்சம் அந்த ட்ரை பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி சால்ட்டும் கம்மியா தான் இருந்துச்சு. நிறைய தண்ணி இருக்கு அப்படிங்கிறதுனால சால்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியது வரும். ஸோ நான் மறுபடியும் கொஞ்சம் எல்லாம் பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இருக்கோம். கூடவே வந்து மறுபடியும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட போறோம். இந்த பானிபூரிக்கு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாக்ட் மெஷர்மென்ட்டோட மறுபடியும் வந்து இன்னொரு டைம் செஞ்சு நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன். அவ்வளோதான். இப்ப பானி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டைம் ஆக ஆக தான் அந்த ஃப்ளேவர் நல்லா உள்ள இறங்கி நல்ல டேஸ்ட் வரும். இது சர்வ் பண்ணும்போது இதுல கொஞ்சம் பூந்தி சேர்த்துக்கிட்டோம் அப்டின்னா, அவ்வளோதான் பானி கம்ப்ளீட்டா ரெடி. ஃபர்ஸ்ட்டு இந்த பானிய ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்ப மத்த மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்க போறோம். அடுத்து பானிபூரிக்கான ஸ்டஃபிங் அந்த உருளைக்கிழங்கு மசாலா. இதுக்கு வந்து ஒரு 8 உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்து வேக வச்சு தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு விட்டு வச்சிருக்கோம். இதுல வந்துட்டு நம்ம பானிக்கு ஆட் பண்ண அதே ட்ரை பவுடர்ஸ் எல்லாத்தையும் இதுலயும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்கு ஏத்த மாதிரி கூட கம்மியா சேர்த்துக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சில்லி பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர். இந்த பானிக்கும் சரி, இந்த மசாலாக்கும் சரி, ஜீரா பவுடர் நெறையா சேர்த்துக்கிட்டோம்னா தான் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி நம்ம எல்லாமே பானியில சேர்த்துக்கிட்ட அதே மசாலாஸ் தான். சாட் மசாலா, ஆ சில்லி பவுடர், அப்புறமா வந்து ட்ரை மேங்கோ பவுடர், பிளாக் சால்ட் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ராவா கொஞ்சமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியா கரம் மசாலா. கரம் மசாலா ஜாஸ்தி சேர்த்தோம் அப்டின்னா, அந்த சாட் ஃப்ளேவர் போயிடும். அதனால ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியா கரம் மசாலா அது மட்டும் தான் இதுல எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடலாம். இதுல வந்து ஏற்கனவே உருளைக்கிழங்குக்கு வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம். இருந்தாலும் தேவைப்பட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா, இதுல கொஞ்சமா கிரீன் சட்னி, அதுக்கப்புறமா பொடியா நறுக்குன வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நான் திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமா கருப்பு சன்னா வந்து வேக வச்சிருக்கோம். அத வந்து இதுல கொஞ்சம் சேர்த்துக்க போறோம். கடைசியா நம்ம சர்வ் பண்ற டைம்ல இதுல திருப்பி வந்து ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு பானி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போரும். அவ்வளோதான் நம்மளோட இந்த ஸ்டஃபிங் மசாலா கம்ப்ளீட்டா ரெடி. ஆ இந்த கிரீன் சட்னி பார்த்தீங்கன்னா, அந்த பானிக்கு ஃபில்டர் பண்ணுனதுலயே நான் திருப்பி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கு. பானி வந்து நம்ம இப்பவே ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்டின்னா, ரொம்ப கொல கொலன்னு ஆயிடும். அதனால நம்ம சர்வ் பண்ற டைமுக்கு கொஞ்சமா பானி சேர்த்து திருப்பி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து அந்த கருப்பு கடல வந்து இதுல சேர்த்துருக்கோம் வேக வச்சது. இதுவும் வந்து உப்பு சேர்த்து வேக வச்சது தான். இப்ப பானியும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. பூரி பார்த்தீங்கன்னா, வெளிய இருந்து கடையில ரெடிமேடா வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து செஞ்சோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆனா, வீட்லயே நம்ம கிரிஸ்பி பூரி செய்ய முடியும். பட் ரொம்ப டைம் எடுத்துக்கும். கிச்சன் எல்லாம் மெஸ்ஸி ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்க வந்து வெளிய இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து மசாலா பூரிக்கான மசாலா ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, அதுல சீரகம் பொரிய விட்டு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது, ஆ ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். அது அப்படியே அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயி வர்ற அளவுக்கு இத வந்து நல்லா வதக்கிக்கணும்.
இதுல லைட்டா உப்பு சேர்த்து வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு 2 லவங்கம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி சேர்த்தோம்னா, அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் நம்ம மசாலால ஜாஸ்தி ஆயிடும். அதனால ஒரு சின்ன துண்டு பட்டையும், ஒரு 2 லவங்கம் மட்டும் சேர்த்திருக்கோம் இதுல. இதெல்லாம் சேர்த்து அரைச்சு எடுக்க போறோம் அப்படிங்கிறதுனால, இது நல்லா ஆறட்டும். பக்கத்துல இன்னொரு குக்கர்ல 1 கப் அளவுக்கு பட்டாணி, ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதுல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, தண்ணிய மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு, இத நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணிய வந்து நம்ம மறுபடியும் மசாலால சேர்த்துக்கலாம். ஒரு 1ஆ 2ஆ மசிச்சு விட்டா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிறதோட ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்து, நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டா இத அரைச்சு எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில இந்த அரைச்சு எடுத்த மசாலா, அதோடவே நம்ம பட்டாணியிலருந்து ஃபில்டர் பண்ணி வச்ச தண்ணி, இது 2ம் சேர்த்துட்டு, ஆ கூட வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வர்ற டைம்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா இதுல சேர்த்துக்க போறோம். இப்ப இது லைட்டா கொதி வர ஆரம்பிச்சுருச்சு. இதுல சாட் மசாலா சேர்த்துட்டு, சிம் பண்ணி இதோட மசாலாஸோட ஸ்மெல் போற வரைக்கும் அது அப்படியே சிம்ல ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மசாலால நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணிய சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி 1ஆ 2ஆ தான் மசிச்சிருக்கணும். பட்டாணி அங்கங்க தெரியிற அளவு மசிச்சிருந்தா போதும். அப்பதான் நல்லாருக்கும். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு டைம் உப்பு செக் பண்ணிட்டு, அவ்வளோதான் நம்ம ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்ல விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்கா இல்லாம, இந்த அளவுக்கு வந்து மீடியமா இருந்தா தான் வந்துட்டு நல்லாருக்கும் மசாலா பூரி. இதே மசாலாவ தான் நம்ம வந்து சமோசா சாட்டுக்கும் யூஸ் பண்ண போறோம். அதனால வந்துட்டு இது கொஞ்சம் லிக்விடா இருக்கிற மாதிரி இருந்தா தான் நல்லாருக்கும். மசாலா பிரிப்பரேஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப கார்னிஷிங்க்காக இங்க ஒரு பவுல்ல பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கு. கொத்தமல்லி பொடியா நறுக்குனது, தக்காளி, எலுமிச்சம்பழம், தகி பூரிக்கு கொஞ்சம் தயிரு, அதுக்கப்புறமா ஸ்வீட் சட்னி, கிரீன் சட்னி, அதுக்கப்புறமா நம்ம கருப்பு கடலை வேக வச்சது, அதுவும் கொஞ்சம் மேல கார்னிஷிங்க்கு போட்டா நல்லாருக்கும். அதுக்கப்புறமா சேவு, பூந்தி, ஆ சமோசா சாட்க்கு சமோசா, இதுவும் வந்து வெளிய தான் வாங்கிட்டு வந்தது. பானிபூரிக்கு பூரியும், இந்த சமோசாவும் வெளிய வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப இது எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே சாப்பிட ஹால்ல வச்சாச்சு. இதுல நான் வந்து எப்படி வந்து பானிபூரி, மசாலா பூரி எல்லாம் ஒண்ணொண்ணா சர்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கிளிப்பிங்கா உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு பானிபூரி எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு வந்துட்டு நல்லா பெரிய பெரிய பூரிய மேல நல்லா உடைச்சு விட்டு, உள்ள வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங் வந்து வைக்க போறேன். எல்லாத்துலயும் ஸ்டஃபிங் வச்சுட்டு, உங்களுக்கு வந்து பானிபூரி கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும் அப்டின்னா, ஸ்வீட் சட்னி இதுல விட்டுக்கலாம். ஸ்வீட் சட்னி வந்து டேட்ஸு, அதுக்கப்புறமா வந்து புளி, உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே இருக்கிறதுனால, அது ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். எல்லா விதமான டேஸ்ட்டும் இருக்கிற மாதிரி. ஆ இப்ப வந்துட்டு அதுல மேல கொஞ்சமா வெங்காயம், கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டுட்டு, கொஞ்சமா சேவ் அதோட மேல போட்டுட்டு, இப்ப வந்து பானி வந்து செப்பரேட்டா ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சமோசா சாட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சமோசாவ ஸ்மாஷ் பண்ணி போட்டுட்டு, அது மேல நம்ம மசாலா பூரிக்கு ரெடி பண்ணியிருக்கிற மசாலா, அதோட பொடியா நறுக்குன பெரிய வெங்காயம், ஆ கொஞ்சமா கொத்தமல்லி தழ, கூடவே வந்துட்டு சேவ் கொஞ்சம் நெறைய ஜாஸ்தியாவே போட்டுக்கலாம். இதுக்கு நல்லாருக்கும். அதோட மேல கொஞ்சமா தக்காளி, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு லைட்டா ஒரு 4 ட்ராப் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். நம்ம மசாலா பூரிக்கு ரெடி பண்ணுனா, அந்த ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டோம்னாலே போதும். அதுல நெறைய வெரைட்டி நம்ம செய்யலாம். நம்ம வெளிய வாங்கும்போது எந்த அளவு அது ஹைஜீனிக்கா இருக்கும்னு சொல்லி தெரியாது. அதே நம்ம வந்து ரொம்ப ஈஸியா இந்த மசாலா நம்ம வீட்லயே செஞ்சுடலாம். அத வச்சு நெறைய வெரைட்டீஸ் நம்ம செய்ய முடியும். அடுத்து வந்துட்டு இப்ப மசாலா பூரி. இதுக்கு வந்துட்டு ஒரு 4, 5 பூரி உடைச்சு விட்டுட்டு, நம்ம சேம் அந்த மசாலா பூரிக்கு செஞ்சிருக்கிற அந்த மசாலா போட்டுட்டு, நம்ம சமோசா சாட்க்கு போட்ட மாதிரியே மேல வந்துட்டு வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி, அதுக்கப்புறமா சேவு, பூந்தி, கூட கொஞ்சம் 4, 5 ட்ராப் தயிரு இதெல்லாம் விட்டோம்னா, நம்ம மசாலா பூரியும் ரெடி ஆயிடுச்சு. கடையில வாங்குற மாதிரியே எல்லாமே இங்க தனித்தனியா ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுனால, எல்லாம் அவங்கவங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம காரமா வேணும்னா கொஞ்சமா கிரீன் சட்னி, இல்ல கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சமா ஸ்வீட் சட்னி, அந்த மாதிரி நம்மளோட ஃப்ளேவர், நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
உண்மையாவே இது எல்லாமே இன்னைக்கு செஞ்சது எல்லாமே ரொம்ப யம்மியா, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செய்யும்போது, அது இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்குது அதுல உண்மையாவே. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, தகி பூரியும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். அந்த பானிபூரிக்கு வச்ச மசாலா எல்லாம் வச்சுட்டு, கூட வந்து சேவு, பூந்தி இதெல்லாம் ஜாஸ்தி போட்டுட்டு, கொஞ்சம் ஸ்வீட் சட்னி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு, தயிர் மேல விட்டுருக்காங்க. இதுல பார்த்த ஏதாவதுக்கு உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணும்னா வித் மெஷர்மென்ட்டோட என்கிட்ட கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அத அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்க என்னோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.